திருமணம் பொருத்தம் வந்து எவ்வளோ முக்கியம் இது வந்து பார்க்கணுமா சார்? திருமண பொருத்தம் என்பது மிக மிக முக்கியம். யாருன்னே தெரியாத ஒருத்தரை நம்ம திருமணம் பண்ண போகிறோம். அப்போ அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரியான குணாதிசயம் படைத்தவர், அவர் குணநலங்கள் என்ன அப்படின்றத பூரா அவங்க ஜாதகத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். என்னதான் நம்ம வந்து பொருத்தம் பார்த்து இது பண்ணாலுமே இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து டிவோர்ஸ்க்கு போகிறாங்க. இப்போ முன்னோர்கள்லாம் சொன்னாங்க, அவனுக்கு நேரங்காலம் சரியில்லை, பார்த்து கவனமாக இருக்கணும். அந்த நேரங்காலம் என்பது தசாபுத்தி தான். இப்போ வந்து ஆணுக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம், பெண்ணுக்கு வந்து சுக்கிரதசை நடக்குது. அப்போ குருவும் சுக்கிரனும் என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகங்கள். இப்போ வந்து ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் இதெல்லாமே பார்க்குறாங்க இல்லைங்களா? இதில் எது முக்கியமாக பார்க்கணும் சார்? அதாவது தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரச்சு பொருத்தம், மேதை பொருத்தம் என்று 10 வகையான பொருத்தங்கள் இருக்குது. இப்போ நம்மகிட்ட பொருத்தம் பார்க்க வராங்கன்னா முதல்ல பார்க்குறது வந்து ரச்சு பொருத்தம் இருக்கா, ரச்சு பொருத்தம் இல்லைன்னா திருமணமே செய்யக்கூடாது. திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா இந்த திருமணம் பொருத்தமெல்லாம் பார்க்குறது அவசியமா சார்? இந்த கிரகங்களுடைய கட்டுப்பாடு வந்து இறைவன்கிட்ட இருக்குது. இப்போ இறைவனை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா இந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது பண்ணுறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய தாத்பரியமே. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட மதுரையிலிருந்து மணிகண்ட ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஓம் ராட் சுப்பிரமணிய நமக, ஓம் காயத்ரி தேவிய நமக. பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் மதுரை அரசால் மீனாட்சியையும் வணங்கி அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். திருமணம், அதுலேயும் குறிப்பாக தாமத திருமணத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக வந்து திருமணம் பொருத்தத்தில் இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து திருமணம் பொருத்தத்தில் தான் வந்து ஸ்ட்ரக்கான் ஆகுறாங்க. இப்போ ஜாதகமே பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகி நம்ம திருமணம் பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. இப்போ நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது முழுசாக வந்து நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து மக்கள் இல்லை. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். திருமணம் பொருத்தம் வந்து எவ்வளோ முக்கியம், இது வந்து பார்க்கணுமா சார்? அதாவது திருமண பொருத்தம் என்பது மிக மிக முக்கியம். அதை படி தான் நம்ம போகணும். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தரை நம்ம திருமணம் பண்ண போகிறோம். இதுதான் இப்போ உள்ள காலகட்டம் வேறு. ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்து எப்படின்னா, ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னா யாருமே தெரியாது. அந்த ஊரில் இருப்பார், ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருப்பார், 100 கிலோமீட்டர் தள்ளி இருப்பார். அப்போ அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரியான குணாதிசயம் படைத்தவர், அவர் குணநலங்கள் என்ன அப்படின்றத பூரா அவங்க ஜாதகத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தன்மையை கொண்டது. அப்போ அவன் ராசியை வச்சு அவன் எப்படிப்பட்டவன்றதை நம்ம சொல்லிடலாம். அப்போ இவங்க ராசிக்கும் அவங்க ராசிக்கும் பொருந்துமா, அதாவது ஆண் ராசிக்கும் இந்த பெண் ராசிக்கும் பொருந்துமா என்பதை பார்க்குறதுக்கு இந்த ஜாதக பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமானது. எல்லாருமே இந்த திருமண பொருத்தத்தை கண்டிப்பாக பார்த்து தான் திருமணம் செய்யணும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இப்போ வந்து திருமணம் பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து திருமணம் பொருத்தம் 10 பொருத்தம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அவசியம் இல்லை, அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதைப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி நம்புறது சார்? அதாவது மேடம், ஜாதகப்படி தான் நடக்க போகுது, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த திருமண பொருத்தம் என்பதை நம்ம பார்க்கணும். எப்படி மழை வரும்போது நம்ம ஒரு குடம் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் பார்க்கணும். அப்போ திருமண பொருத்தம்லாம் பார்த்து தானே பண்ணாங்க, இப்போயே இவங்களுக்கு இப்படி ஆச்சுன்றதை நம்ம கேட்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உலகமே இயங்குது. இப்போ இந்த ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை தான். அப்போ இந்த 10 பொருத்தங்கள் பார்க்குறது, ஜாதக கட்டங்கள் பொருத்தம் பார்க்குறது, அப்படி பார்த்து பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணக்கூடிய விதத்தில் போய் முடியும். எதுவுமே பார்க்காம பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குதுன்னு கூட தெரியாது. ஜாதகம் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரியான தசாபுத்தி நடக்குது, இந்த மாதிரியான கிரகமைப்புகள் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது நமக்கு தெரிஞ்சுக்கிடுவோம். அதற்கான பரிகாரங்கள் பண்ணுற, அதுக்கான வழிபாடுகள் பண்ணும்போது அது குறையும். ஆனால் ஜாதகமே பார்க்காம நம்ம திருமணம் பண்ணும்போது, பொருத்தமே பார்க்காம திருமணம் பண்ணும்போது எதுக்காக இந்த பிரச்சனை வருதுன்னே நமக்கு தெரியாது. அதனால் நம்ம திருமண பொருத்தம் பார்த்து, ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து முன்கூட்டியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு வழியாக இருக்கும். அது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஓகே. இப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து டிவோர்ஸ்க்கு போகிறாங்க. என்னதான் நம்ம வந்து பொருத்தம் பார்த்து இது பண்ணாலுமே இப்போ வந்து சால்வபிள் பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி சண்டை வருதா நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது. இப்போது பெரிய விஷயமா நடக்குது, இப்போது பிரிவினை நோக்கி போகிறாங்க. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகுறாங்க. இப்போது ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மனைவியோட நகையெல்லாம் வச்சு பண்ணுறாங்க அப்படின் பொழுது அதில் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதில் ஒரு பிரிவினை சந்திக்கிறாங்க. குழந்தை விஷயத்தில் வந்து பிரச்சனை வந்து அதில் பிரிவினை சந்திக்கிறாங்க. ஸோ திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க லைஃப்பில் நடக்கும், இந்த மாதிரி விஷயம் நடந்து பிரிவினை நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுப்பீங்க சார்?
அதாவது மேடம், நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தசாபுத்தி மூலமாக தான் சொல்ல முடியும். இப்போ முன்னோர்கள்லாம் சொன்னாங்க, அவனுக்கு நேரங்காலம் சரியில்லை, பார்த்து கவனமாக இருக்கணும். அந்த நேரங்காலம் என்பது தசாபுத்தி தான். அப்போ என்னென்னா, அந்த தசாபுத்தி என்ன நடக்குது 2 பேத்துக்குமே அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து ஆணுக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், பெண்ணுக்கு வந்து சுக்கிரதசை நடக்குது. அப்போ குருவும் சுக்கிரனும் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகங்கள். அப்போ திசை வந்து ஒன்றுக்கு ஒன்று பகையாக நடந்துச்சுன்னா இவங்க பேசுகிறது ஒன்றா இருக்குது, இவங்க பேசுகிறது ஒன்றா இருக்குது, ஒரு ஒற்றுமையே இருக்காது. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்ப்போம். இப்போ ஒரே மாதிரி தசை நடந்தாலும் பிரச்சனை தான். இவருக்கும் குரு தசை, இவருக்கும் குரு தசை நடந்துச்சுன்னா பிரச்சனை தான். ஒரே மாதிரியான தசை 2 பேத்துக்குமே நடக்கக்கூடாது, பகை திசைகளும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அவங்களுடைய வாழ்க்கை எதுக்குமே ஒத்துப்போகாது. அதாவது இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க. மனம் வந்து 2 திசையில் போகும். இப்போ ஒரே திசையில் போனால் தான் திருமண வாழ்க்கை என்பது நல்லா இருக்குங்க மேடம். இப்போ வந்து பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேர் வந்து அந்த பேர் பொருத்தம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்போ ஜாதகம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பேர் பொருத்தம் வச்சு திருமணம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போவுமே வந்து அந்த பேர் பொருத்தம் எல்லாம் பார்க்குறாங்களா சார்? இது வந்து முக்கியமாக? அதாவது பேர் பொருத்தம்ன்றது ஒரு சிலர் பார்க்குறாங்க, ஆனால் அது வந்து அந்தளவுக்கு சரியில்லை. ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஜாதகப்படி பேர் வைக்கலை. இப்போ தான் ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக தான் அவங்க என்ன பிறந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கான பேர் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போயும் கூட நிறைய பேர் பார்க்காம தான் பேர் வைக்கிறாங்க. அப்போ என்னென்ன பேர் பொருத்தத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ராஜேஷ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ராஜேஷ்னால் முதல் எழுத்து ரா. இப்போ அந்த ராவுக்கான நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். இப்போ ஒரு லாவண்யான்னு ஒரு பேர் எடுத்துக்கிறோம், பெண்ணு. அப்போ லா என்கின்ற எழுத்து வந்து அஸ்வினி நட்சத்திரக்குரியது. இப்போ அனுசம் அஸ்வினி 2ஐயும் பொருத்தம் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 பொருத்தம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் அது அவங்க எடுக்கிறாங்க. அப்போ முதல் எழுத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த எழுத்துக்கான நட்சத்திரம் என்ன அப்படின்றத பார்த்து பெயர் பொருத்தம் பார்க்குறாங்க. இப்போ அவங்களுடைய உண்மையான பிறந்த தேதி நட்சத்திரம் எதுவுமே தெரியாது, கிழமை எதுவுமே தெரியாது. ஆனாலும் அவங்களுக்கு ஒன்று இருக்கும். இப்போ வந்து அனுசம்னு அவருக்கு எடுத்துருக்கோம் ராஜேஷுக்கு, ஆனால் அவருக்கு அனுசமாக இருக்காது, வேறு ஏதோ ஒரு நட்சத்திரமாக இருக்கும். இப்போ லாவண்யாவுக்கு வந்து அஸ்வினின்னு எடுத்துருக்கோம், ஆனால் அஸ்வினியாக இருக்காது, வேறு ஏதாவது ஒன்று இருக்கும், அது நமக்கு தெரியாது. நம்ம என்ன தான் பெயர் பொருத்தத்தில் அஸ்வினி அனுசன் போட்டு பார்த்தாலும் உண்மையான நட்சத்திரம் என்னவோ அதுதான் அவங்களுக்கு இயங்கும். அப்போ இதுபடி 10க்கு 8 பொருத்தம் இருக்குது. ஆனால் வந்து உண்மையான நட்சத்திரம் வந்து பகையாக இருக்குது, சேரக்கூடாத நட்சத்திரங்கள் சேர்ந்துருக்குன்னா அவங்களுக்கு பிரச்சனை தான். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த பெயர் பொருத்தம் என்பது பார்க்காம இருக்கிறது நல்லது. அதுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாம். நம்ம பெயர் பொருத்தம்ன்றது ஒன்று போலியானதை நம்ம பார்த்து ஜாதகமே பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து பேர் பொருத்தம் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் இதெல்லாமே பார்க்குறாங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கணுமா, இல்லை இதில் எது முக்கியமாக பார்க்கணும் சார்? ராசி பொருத்தம் என்பது கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து நட்சத்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்களுக்கான பொருத்தம். அதில் 10 வகையான பொருத்தங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குது. அதாவது தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரச்சு பொருத்தம், மேதை பொருத்தம் என்று 10 வகையான பொருத்தங்கள் இருக்குது. இதில் 10க்கு குறைஞ்சது 6 இருந்தாலே நம்ம திருமணம் பண்ணலாம். முக்கியமான பொருத்தங்கள் இருந்தால் நம்ம பண்ணிடலாம். அதில் மிக மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சு பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரச்சு பொருத்தம் இல்லைன்னா திருமணமே செய்யக்கூடாது. இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட பொருத்தம் பார்க்க வராங்கன்னா முதல்ல பார்க்குறது வந்து ரச்சு பொருத்தம் இருக்கா. இப்போ ரச்சு பொருத்தம் இல்லைன்னா நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். எதனால சார் ரச்சு பொருத்தம்? ரச்சு பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமானது, அதாவது உயிர் சம்மந்தப்பட்டது. அப்போ அதை வந்து நம்ம பார்க்கணும். பொருந்தவே பொருந்தாத நட்சத்திரங்கள்லாம் அந்த ரச்சு பொருத்தம் இருக்காது. அப்போ அந்த ஒரு விபரீத முடிவை நம்ம எடுக்கக்கூடாது. அது மட்டும்தான் அந்த ரச்சு பொருத்தம். அடுத்து பார்த்திங்கன்னா யோனி பொருத்தம். யோனி பொருத்தம் என்பது என்னென்னா தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது, ஆண் பெண்ணுக்கான விஷயத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ராசி பொருத்தம். ராசி பொருத்தம் என்னென்னா 6, 8, 12 இந்த அமைப்பை குறிக்கக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரிஷப ராசின்னு வச்சுக்கிடுவோம், பெண்ணு வந்து தனுசு ராசி. அப்போ 6க்கு 8 அமைப்பு பொருந்தாது. இதே மாதிரி மிதுனம்னு எடுத்துக்கிடுவோம், மிதுன ராசி, விருச்சக ராசி 6க்கு 8 அமைப்பு, இது வந்து சேராது. இப்படிப்பட்ட அமைப்புகளை சேர்க்கக்கூடாது. அப்போ ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம். ராசி அதிபதி பொருத்தம் முக்கியம். ஏன்னா ராசி அதிபதி என்பது ஒரு மனிதனுடைய மனம் மற்றும் உடல். இப்போ மனமும் உடலும் ஒன்று சேர்ந்தால் தான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ ராசி அதிபதி பொருத்தமும் முக்கியம். இப்போ எப்படி நம்ம சொன்னோம் ரிஷபம் தனுசு, அப்போ ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், தனுசுக்கு அதிபதி குரு. அப்போ இவங்க 2 ஒன்றும் சேர மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ராசி பொருத்தமும் இல்லை, ராசி அதிபதி பொருத்தமும் இல்லை. இப்போ வேண்டாம்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ நம்மக்கிட்ட பொருத்தம் பார்க்க வராங்கன்னா இந்த ரச்சு பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் இந்த 3ம் முதல் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா கணப்பொருத்தம்னு சொல்லுவாங்க, 2வது பொருத்தம் கணப்பொருத்தம். கணம் என்பது ஒரு மனிதனுடைய குணம். அதை வந்து தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம் அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. அப்போ தேவகணம்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, ஒரு ஞானம் நிறைந்த ஒரு நபராக இருப்பாங்க. மனுஷகணம்னா எல்லாரோடையும் இயல்பாக பழகக்கூடிய சாதாரண நடுநிலையாளராக இருப்பாங்க. ராட்சசகணம்னா ரொம்ப கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது,
புரிஞ்சுக்கிறாம பேசுறது இந்த மாதிரியான டைப்பில் இருப்பாங்க. அப்போ இவங்க 3 பேரை யாரை சேர்க்கலாம்? இப்போ ராட்சசகனை வந்து ராட்சசகனோட சேர்ந்தா நல்லாயிருக்கும், தேவகணத்தோட சரி, இப்படி நம்ம பார்க்கணும். இப்போ கண பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஆக இந்த 10 நட்சத்திர பொருத்தங்களில் இந்த 4 பொருத்தங்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. மற்றது வந்து இருந்தாலும் இல்லைனாலும் தேவையில்லை, நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இன்னும் 2 பொருத்தம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா 10க்கு ஒரு 6 பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம பண்ணி வச்சிடலாம் மேடம். ஓகே சார். ஸோ திருமணம் பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேர் வந்து வரன் வந்துச்சுங்க, எங்களுக்கும் பிடிச்சிருந்தது, அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது, நாங்கள் வந்து ஜாதகமே பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், ஆனால் இப்போ வந்து பிரச்சனை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்புவாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பார்த்துருந்தா அது வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஸோ ஜோதிடர் அணுகி வந்து திருமணம் பொருத்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா இந்த திருமணம் பொருத்தமெல்லாம் பார்க்குறது அவசியமா சார்? ஸோ இந்த 2 சினாரியோ நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதாவது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், விதிப்படி தான் எல்லாருக்குமே நடக்கும். அப்புறம் எதுக்கு இந்த ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துக்கிட்டு நட்சத்திர பொருத்தமெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் கேட்கலாம். அது சரிதான், எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வி தான். இருந்தாலும் இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இதை வந்து நம்ம ரொம்ப போட்டு யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தம் பார்க்கலாம், நம்பிக்கை இல்லைன்னா விட்டுறலாம். ஆனால் பின்னாடி ஒரு பிரச்சனை ஆனதுக்கு பிறகு ஜோதிடரை நாடி வரக்கூடாது. இப்போ விதிப்படி தான் நடக்குது, நீங்கள் போயிடுறீங்க, ஜாதக பொருத்தமே பார்க்காம ஒரு பிரச்சனை ஆயிடுது, அப்போ நீங்கள் திரும்ப இந்த பக்கத்துக்கு வரக்கூடாது. ஜோதிடர் பக்கம் வந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கத்தான் செய்வாங்க. இது வந்து இயற்கை. அதனால் நம்ம வந்து முன்னாடி பார்க்காம பிரச்சனை ஆனதுக்கப்புறம் பார்க்குறது என்பது நம்ம தவறு தான். முன்னாடி பார்க்கலன்னா பின்னாடியும் பார்க்கக்கூடாது, எப்பயுமே ஜாதகம் பார்க்கக்கூடாது, இதுதான் விஷயம். ஓகே. ஸோ இப்போ திருமணம் பொருத்தம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கே வந்திருப்பாங்க, அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் சந்தித்து வந்திருப்பாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? திருமணம் பொருத்தம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவசியமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. முதல்ல பொருத்தத்துக்கு முன்னாடி அவங்களுடைய திருமண தாமதத்துக்கான காரணம் எனக்கு அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 6 மாதம் 1 வருஷமோ அவங்களுக்கு நல்ல இடமா வந்துடும். அப்போ அந்த பொண்ணு வரும்போது மாப்பிள்ளை வரும்போது நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லாமல் அவங்களாம் முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு திரும்ப வருவாங்க, பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது வந்து நடக்க தான் செய்யுது, எல்லா இடத்துலையுமே நடக்கும். அப்போ இது எப்படி சொல்கிறது, இப்போ தான் இந்த விதி, அவங்களுடைய விதிப்படி அது நடந்திருக்கு. அப்போது இப்போ நம்மக்கிட்ட வந்திருந்தாங்கன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ திருமணத்துக்கு அப்புறம். திருமணத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்திருந்தாங்கன்னா, இல்லைங்க இது ரெண்டுமே பொருந்தாத ஜாதகம், பொருந்தாத நட்சத்திரம், ஜாதகம் சேராது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம்ல. அப்போ அவங்களுடைய விதிப்படி தான் எல்லாம் நடக்குன்றது 100% உண்மையாகி போகுது. அப்போ ஒரு ஜோதிடரை அணுகுவதற்கு கூட அந்த விதிகளும் கிரகங்களும் ஒத்துழைக்க வேண்டும். அப்போ தான் அவங்க போய் பார்க்க முடியும். அவங்க நினைக்கிறதுனால எதுவுமே நடக்கலை, கிரகங்கள் ஒத்துழைச்சா தான் ஜோதிடரை போய் பார்க்க முடியும். அப்போ முன்கூட்டியே அவங்க பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல, இது வந்து பொருந்தாத ஜாதகம், நம்ம திருமணம் பண்ணக்கூடாது தெரிஞ்சிருக்கும்ல. எல்லாமே விதிப்படி தான், கிரகங்கள் படி தான். அதனால் இந்த கிரகங்களுடைய கட்டுப்பாடு வந்து இறைவன்கிட்ட இருக்குது. இப்போ இறைவனை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா இந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது பண்ணுன்றது தான் ஒரு இந்த ஜோதிடத்தினுடைய தாத்பரியமே. ஓகே. ஸோ திருமணம் பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பொருத்தமெல்லாம் பொருந்தி வந்துருச்சு, ஆனால் அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன், நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பூர்த்தி அடையலை அப்படிங்கும் பொழுது அந்த நல்லா இருந்த வரனையுமே வந்து தட்டி கழிச்சிடுறாங்க. ஸோ அதனால் கூட நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. தாமத திருமணமே அதனால் நடக்கிறது நிறைய பார்க்குறோம். ஸோ நல்ல வரன் கூடி வருது, அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போது வந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னாலுமே பண்ணி வச்சா அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்குமா சார்? இதை பற்றி கொஞ்சம் நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள். அதாவது திருமண வாழ்க்கைக்கு வந்து இந்த பணம், படிப்பு இதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருக்கா முதல் பார்க்க வேண்டியது அதுதான். ஜாதகம் பொருத்தமாக இருக்கா, இதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இப்போ எல்லாருமே ஒரு எம்பிபிஎஸ் படித்தா ஒரு எம்பிபிஎஸ் மாப்பிள்ளை தான், இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர் தான். இப்படி படிப்புக்கும் திருமண வாழ்க்கையும் சம்மந்தமே கிடையாது. 2 மனம் ஒத்து போனால் அது திருமணம். அப்போ மனசில் கொண்டு போய் இந்த படிப்பையும் பணத்தையும் கொண்டு போய் வச்சிங்கன்னா அது வந்து அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது. 2 பேருக்குமே பிடிச்சிருந்தா தாராளமாக செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த பணம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா அது பிரச்சனை தான் ஏதாவது ஒரு வகையில். ஏன்னா இப்போ மாப்பிள்ளை வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாரு, பொண்ணு 1 லட்சம் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி வந்துடும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது, எதிர்பார்ப்புகள் அதிகமாக வைக்கக்கூடாது. சொந்த வீடு இருந்தால் தான் திருமணம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, சொந்த வீடு மாப்பிள்ளைக்கு இருக்கணும். அப்போ இப்போ உள்ள நிலவரத்துக்கு அதெல்லாம் சாத்தியமா? ஆனால் வந்து மாப்பிள்ளைக்கு வயசு 25, 26, 27 இருக்கணும், சொந்த வீடும் வேணும், 1 லட்சம் சம்பளம் வாங்கணும்னா இது நடக்குமா? அப்போ யோசிக்கணும். இப்போ பரம்பரை பணக்காரனாக இருக்கணும், அவங்க அப்பா பணக்காரனாக இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு அதெல்லாம் இருக்கும். தன்னுடைய சொந்த உழைப்பில் முன்னேறி வரணுன்றதெல்லாம் இப்போ 40, 45 வயசாயிரும். அவனே முளைச்சி
ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி வர்றதுக்குலாம் 40 வயசு ஆகும். அப்போ 40 வயசு வரைக்கும் அவன் கல்யாணமே பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்போ முடியாது. அப்போ வந்து நம்பணும். முதல்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணை நம்ப வேண்டும், ஜோதிடத்தை நம்ப வேண்டும், இதில் இருக்கக்கூடிய பொருத்தங்களை நம்ப வேண்டும். நம்பி செய்தார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்தா வந்து இப்போ வந்து திருமணம் பொருத்தம் வந்து இப்போ அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னும் பொழுது எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் லவ் மேரேஜ் அப்படின்னு வரும்பொழுது யாருமே வந்து ஜாதகம் பார்க்கறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்குறாங்க, லவ் பண்ணுறவங்களே வந்து பார்க்குறாங்க. இப்போ பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கும், லைஃப் அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. ஸோ லவ் மேரேஜ்க்கு வந்து ஜாதகம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா சார்? உங்களோட கருத்து என்ன? அதாவது காதல் திருமணத்துக்கு வந்து நம்ம பார்க்காம இருக்கிறது நல்லது. முதல்ல பார்த்துட்டோம்னா அந்த ஜோதிடர் சொல்கிறத கேட்டு நடக்கணும். இப்போ நான்லாம் அதை தான் சொல்லுவேன். என்கிட்ட வந்தாங்கன்னா லவ் பண்ணுறாங்கன்னு வந்தாங்கன்னா, வேண்டாம் ஜாதகம் பார்க்காதீங்க, நீங்கள் முடிச்சுக்குன்னு சொல்லிடுவேன். இல்லை நான் பார்க்கணும், எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் தயவு செய்துன்னு கேட்டாங்கன்னா, அப்போ நம்ம என்ன சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிறணும் அப்படின்ற ஒன்றா சொல்லிடுவோம். சொல்லிட்டு தான் நான் செய்வேன். அப்போ பொருத்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரச்சு பொருத்தம் இல்லை, முதல்ல அதை தான் பார்ப்போம் நம்ம. இப்போ ரச்சு பொருத்தம் இல்லைன்னா வேண்டே வேண்டாம் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் 90% காதல் வந்து ரச்சு பொருத்தம் இல்லாமல் தான் வருது. காதல் இருக்குல்ல, 90% பேருக்கு ரச்சு பொருத்தமே இருக்காது, அவங்களுக்கு தான் லவ் வரும். அப்போ இதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஆனால் அது வந்து திருமணத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். இந்த ரச்சு பொருத்தம் என்பது 5 வகையாக இருக்குது. சிரசு ரச்சு, கண்ட ரச்சு, வயிறு ரச்சு, தொடை ரச்சு, பாத ரச்சு என்று 5 வகையாக அதை பிரிக்கிறாங்க. இப்போ சிரசு ரச்சில் என்ன சொல்லியிருக்காங்க, பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிரசு ரச்சு உள்ள 2 பேரை இணைத்தால் கணவன் இறந்து போவான், கண்ட ரச்சு உள்ள 2 பேரை இணைத்தால் மனைவி இறந்து போவாள். அது எப்போ இறந்து போவாங்க, எத்தனை வயசு அப்படின்றது 2வது. ஆனால் இது வந்து அடிப்படை. இப்போ வயிறு ரச்சு இருக்கிறவங்களை இணைத்தால் குழந்தை பிறக்காது, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். தொடை ரச்சு அப்படின்னா வாழ்க்கை சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவு இப்படி தான் ஓடும். பாதரச்சுனா நோய் நொடி கடன், இந்த 3மே வந்துடும். இதுதான் இந்த ரச்சு பொருத்தத்துக்கான அடிப்படை. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றனால இந்த ரச்சு பொருத்தம் இல்லைன்னா பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் காதல் திருமணம் என்பதற்கு இந்த ரச்சு பொருத்தம் இல்லாமல் தான் நிறைய பேருக்கு நடக்குது. இப்போ காதலிச்சு திருமணம் பண்ணி அவங்க பின்னாடி வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரச்சு பொருத்தம் இருக்காது, ஏதாவது ஒரு வகையில் நடக்கும். இப்போ அதே மாதிரி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த இது ரச்சு பொருத்தம் இருக்காது, குழந்தை பிறக்காது. இப்போ ரச்சு பொருத்தம் இருக்காது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம் ரச்சு பொருத்தம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அப்போ காதல் செய்பவர்கள் நம்மிடம் வந்தால் முதல்ல சொல்லிடுறது, உங்களுக்கு வந்து ஜோதிடத்தையுமே நம்பிக்கை இருந்தால் சொல்வதை நீங்கள் கேட்குறதா இருந்தால் நம்ம பலன் சொல்கிறோம், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது. ஆனாலும் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய கர்மான்ற போது என்ன செய்ய முடியும், நம்ம சொல்லும்போது கேட்பாங்க, சரி சரி பயமாக தான் இருக்குது வேண்டாம்னுவாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு அதை மறந்துட்டு திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. கூடிய விரைவில் அவங்களுக்கு பிரச்சனையும் வந்துடும். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பொருத்தமே இல்லைனாலும் அவங்க நல்லா இருக்குன்னு தான் நினைப்போம், அவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் விதி விடாது, கிரகமைப்புகள் என்னவோ அது நடத்தி கொடுத்துரும். ஓகே. இப்போ ஒரு சில பரிகாரங்கள்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது அது வந்து அதோட தன்மையை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? வழிபாடே பண்ணும் பொழுது இப்போது ஹையாக நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த வழிபாடு பண்ணும் பொழுது கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வழிபாடுகள் இருக்கா சார்? இப்போ வந்து உயிருக்கு சம்மந்தமாக பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்க. ஆனால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிவினை இருக்கும், இன்னொரு மேரேஜ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னாலாம் அமைப்பு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வழிபாடுகள் இருக்கா சார்? அது முன்னாடியே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் லவ் மேரேஜ் வந்து அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? வழிபாடு அப்படின்றது வந்து பெருமாள் வழிபாடு தான், பெருமாள் ஸ்ரீதேவி வழிபாடு தான். ஏன்னா சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டால் மனிதனாக பிறந்து தெய்வத்தை அடைஞ்சா, அப்போ அது ஒரு காதல் திருமணம் தான். அதே மாதிரி முருகன் வள்ளி தெய்வானை, வள்ளியும் முருகனும் காதல் திருமணம் தான். அப்போ இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும் போது அவங்க இந்த காதல் திருமணம் இல்லைனாலும் பொதுவாகவே திருமண தம்பதிகள் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. அதை மட்டும் நம்ம அவங்க பண்ணாலே போதுமானது தான். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து திருமணம் பொருத்தம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கீங்க சார். ஸோ திருமணம் பொருத்தம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சார் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உலக மக்கள் அனைவரும் நீடுடி சந்தோஷமாக வாழ எல்லாம் உள்ள இறைவன் ஸ்ரீ விராட் விசகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.